ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியாக கொஞ்சமாக ரசம் சாதம் சாப்பிட்டா தான் முழுசாக சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிட்டு அவங்க சுலபமாக வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 4 நல்லா பழுத்த தக்காளியை எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளியை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் தக்காளியை போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அதை பிசைறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது சைடில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. நிறைய புளி சேர்த்தோன்னா அப்புறம் தக்காளியோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது, ரொம்ப புளிப்பாகவே இருந்துடும். கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் தோல் உரிக்காத பூண்டு, ஒரு பூண்டில் பாதி அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதை நைஸாக அரைக்காமல் குறையாக அரைச்சிக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பச்சைக்கடலை, கொஞ்சமாக உளுந்து போட்டு கடுகு வெடிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய் இதிலேயே சேர்த்துட்டு கூட நம்ம வதக்கிக்கலாம். ஆனால் நான் தனியாக வதக்கி தான் போடுவேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச தக்காளியை இதில் ஊற்றிடலாம். அடுத்ததாக புளி கொஞ்சமாக ஊற வச்சுருந்தாலே அது நல்லா ஊறி இருக்குது. அதை கரைச்சிட்டு இந்த மாதிரி கையில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 4 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் தாளித்து ஊற்றிருக்கேன். அடுத்ததாக பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் குறையாக அடித்து வச்சது, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். எப்போவுமே எந்த ரசமும் கூட ரொம்ப கொதிக்கக்கூடாது, நுரையாக வந்தாலே போதும். கொஞ்சமாக நுரை வந்து ஒரு சைடில் நுரையாக, ஒரு சைடில் லைட்டாக கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுன்னா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நிறைய கொதிச்சதுன்னா அப்புறம் லைட்டாக கசப்பு வர மாதிரி இருக்கும், ரசமே நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்ல நுரையாக வந்திருக்கு, லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வாசனையோட தக்காளி ரசம் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.